எங்களோட வீட்டு தோட்டம் பார்க்குறீங்களா? இது வந்து தெத்தி செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தெத்தி செடி வந்து பார்க்குறதுக்கு அது பக்கத்தில் கருவேப்பிலை நிற்கிதா. அப்புறம் மாமரம் பார்த்தீங்களா? இந்த மாவில் நிறைய காயெல்லாம் காய்க்கும். நான் இந்த மாமரத்தை வச்சு வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து மாதுளை செடி, மாதுளை பார்த்தீங்களா? மாதுளை, துளசி, இது வந்து வெத்தலை கொடி இப்போ தான் வச்சுருக்குறோம். அழகாக வருதில்ல வெத்தலை கொடி. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் காய். நாங்கள் கொப்பெல்லாம் வெட்டி விட்டுருக்குறோம். நித்திய கல்யாணி செடி பாருங்களேன். இப்போ தான் கொஞ்சம் எதழ் விட ஆரம்பிச்சதுக்கு பிச்சி செடி நட்டு வச்சுருக்கோம். பிச்சி, அதுக்கப்புறம் வந்து ஜெவந்தி, கனகாமரம், மஞ்சள் ரோஸு, இது வந்து ரோஸ் கலர் ரோஸு, பூ மொட்டெல்லாம் வருது. இது வந்து சிகப்பு துளசி. அதுக்காக நாங்கள் விட்டுருக்கிற செடி பாருங்களேன். இந்த பூவெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? சூப்பராக இருக்கா செடி பார்த்தீங்களா? இது வந்து இங்கே பாருங்கள், சின்ன சின்ன இதில் எல்லாம் வச்சு விட்டுருக்குறோம். இந்த செடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இதெல்லாம் என்ன செடின்னு சொல்கிறீங்களா? என்ன பார்த்தீங்களா? அவ்வளோ அழகு செடிகளுக்கெல்லாம். இது வந்து செம்பருத்தி மரத்தில் பூ பார்த்தீங்களா? நிறைய பூ அப்படி காய்ச்சி இருக்குது. இது வந்து ரோஜா அப்படி காணிச்சு தருது. ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட செடி பேசும். இது வந்து என்ன தெரியுமா? கீழா நெல்லி பார்த்துருக்கீங்களா? என்ன பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. அப்புறம் இந்த ரோஸு செடி, எங்களுக்கு நிறைய வீட்டில் ரோஸு செடி தான் இருக்கும். வீடுன்னு சொன்னால் என்னோடய தங்கச்சி வீடு இதுதான். இது வந்து கற்பூரவல்லி இலை பார்த்துருக்கீங்களா? கற்பூரவல்லி இலை இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து குப்பைமேனி இதெல்லாம் சேர்த்து இது பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லது. குப்பைமேனி எல்லாம் வச்சு கஷாயம் போட்டு குடிக்கலாம். இதில் இந்த வீடியோவில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பேன் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்க்கணும். ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணியெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்தீங்களா? இது வந்து சப்போட்டா மரம். இதில் வந்து நாங்கள் வெத்தலை கொடி நட்டு வச்சுருக்குறோம். வெத்தலை கொடியில் நல்ல மிளகு கொடி நட்டு வச்சுருக்குறோம். தேங்காய் வெட்டி போட்டிருக்குது பார்த்தீங்களா? தேங்காய் நிறைய வெட்டி போட்டிருக்காங்க. மஞ்சள் இலை பாருங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் எப்படி இருக்குது. இது வந்து சின்ன மிளகு, காந்தாலி மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி தக்காளி கீரை. அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாருங்களேன். பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? படர்ந்து அப்படியே இருக்குது. இது வந்து சுண்டங்கத்திரிக்காய், இந்த மருந்து குணம் எல்லாம் உள்ளது. சுண்டங்கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா. பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்களா? முல்லை செடி, எங்கள் வீட்டு முல்லை செடி. இது வந்து என்னென்னா ரம்பத்தான் பழம் சாப்பிட்ருக்கீங்களா? ரம்பத்தான் செடி இப்போ தான் நட்டு வளர்த்து வர்றோம். முல்லை காலையிலே மொட்டெல்லாம் பறிச்சிட்டோம், அதனால் வந்து மொட்டை இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா பூ இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரோஸு. நான் பாருங்கள், ஃபோட்டோ எடுக்க சொல்லுது, அது எங்கிட்ட பேசும். என்ன பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஜெவந்தி, மஞ்சள் ஜெவந்தி, அப்புறம் ரோஸு. இது வந்து 10 மணி செடி. இதுக்குள்ளாடி இது வந்து ஒரு விகித மல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னென்னா பட்டன் ரோஸு. இது வந்து பட்டன் ரோஸு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல? பட்டன் ரோஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இது என்ன பாருங்கள், 10 மணி செடி அவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு வகை பூச்செடி. இந்த பூச்செடிக்கு பேர் எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் சரியா? இது இங்கே உள்ளாடிலாம் நிற்கிது பாருங்க, அவ்வளோ அழகாக. இங்கெல்லாம் புல் பறிக்கலை, எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது பேரை கொய்யா மரம் பாருங்களா? கொய்யா மரத்தை பார்த்தீங்களா? அப்படி கொய்யாக்கா அப்படியே இருக்குதா? கொய்யாக்கா அப்படி இருக்குது கொய்யாக்கா பாருங்கள். கொய்யா மரத்தில் எவ்வளோ கொய்யாக்கா கிடக்குது பார்த்தீங்களா? அப்படி
ரோஸு. இது வந்து பார்த்திங்களா, இது வந்து என்ன தெரியுமா, மஞ்சனத்தி சொல்லுவாங்கள்ல, இந்த மரம் மஞ்சனத்தி மரம். இதில் வந்து ஒரு காய் காய்க்கும், அது வந்து சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த செடி பார்த்திங்களா, சேனை இலை மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த செடி குட்டி குட்டி தொட்டிலெல்லாம் வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, செடியை அழகாக இருக்குதா. எங்கள் வீட்டு தோட்டம் சூப்பராக இருக்குதா. பூக்களில் வண்ணமயமாக இருக்குதா பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதெல்லாம் ரோஸு, 10 மணி பூ, அப்புறம் இதெல்லாம் ஒரு செடி. அப்புறம் வந்து இதிலெல்லாம் நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. அப்போல்லாம் வீடியோ போடலை. வீடியோ போடும்போது எடுக்கிறது நாரங்காய் எலுமிச்சை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சங்காய் பறிக்கிறதுக்கு. பாருங்கள் எங்களோட தோட்டம். ட்ராகன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இது ஒரு ஃப்ரூட்ஸு. இது வந்து இங்கேன்னா துளசி கருந்துளசி. இது இப்போது புது வகை ஒரு பேராக வந்திருக்கு, அது வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் மணி பிளான். இது இங்கே இன்னொரு கொய்யா மரம் நிற்கிது பாருங்கள். இந்த கொய்யா மரம் இதுலேயும் நிறைய காய் காய்ச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தினம் நாங்கள் இதிலேருந்து ஒரு கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டுட்டே இருப்போம். நிறைய விளையும் போது வெளியிலையும் ஆட்களுக்கெல்லாம் கொடுப்போம், பறித்து கொடுப்போம். வந்து கேட்பாங்க, அதனால பறித்து கொடுக்குறது. மாமரம் பார்த்திங்கன்னா இது வந்து வேறு என்ன பார்த்திங்களா, மாமரம் எங்கே வரைக்கும் போகுது. ஒரு கொய்யா விளைஞ்சி கிடக்குது. யாரா பார்த்திங்களா. இது வந்து எங்களோட வாசல் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொரு வகை. இது நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். மேலே தான் பூ இருக்குது, அதனால வந்து தெரியல. இது மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இது வந்து கிறிஸ்மஸ் மரம் பாருங்களேன். கிறிஸ்மஸ் மரம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லுங்களேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரோட்ஸ் பார்த்தீங்களா, சின்ன இது ஒரு மாதிரி பேரை. இது வந்து ஒவ்வொரு கலர்லேயும் ஜவந்தி. இது ஒரு பூவெல்லாம் பூக்கிற டைமில் நான் எடுத்து வீடியோ போடுறேன் பூக்கும்போது. இது வந்து குண்டு மல்லி. சரியா. நான் அப்புறமா வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி கூட என்னென்னா வசம்பு இலை கிடச்சின்னா வசம்பு, இல்லைன்னா வசம்பு இது. அப்புறம் இன்னொரு கிழுக்காம்பட்டி செடியில் உள்ள இலை. இந்த மூன்றையும் நல்லா அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா, கிராம்பு, இது கூட கிராம்பு சேர்க்கணும். இதையும் சேர்த்து நல்லா பாலில் இதை அரைச்சி சாறு எடுத்து பாலில் கலக்கி நீங்கள் குடிச்சிங்கன்னா மஞ்சள் நோய் வந்து ஓடி போயிடும்.